ஜெபிப்போம். வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோரினும் வருச்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோரின் வருச்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம், கலைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம், இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். அனைவரும் அமர்வோம், பாடுவோம். மேலும் நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயருக்காகவும் நம்முடைய மறை மாவட்டத்தில் இறை அழைத்தல் பெருக வேண்டியும் குரு மாணவர்கள் இளைஞர்கள் குருக்களாக விருப்பத்தோடு குருமடத்தை தேடி அணுகவும் அதற்கான முயற்சிகளில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இறங்க வேண்டுவதற்கு மனநிலையை வேண்டி இப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். மேலும் இத்திருப்பலியில் ரஞ்சித் குமார், டயானா, மோனலிசா இவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடத்தி கொடுத்தமைக்கு கடவுளுக்கு நன்றி கூறி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரிய, இக்னேஷியஸ், ஜெரோம், ஜோஸ்பின், ஜென்சி, ஜோயல், அம்ரோஸ் இவர்களுக்கும் குடும்பத்திற்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராஜி, ஸ்வேதா இன்று 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் அன்பிலும் ஒற்றுமையிலும் இறை பாதுகாப்பிலும் இறை ஆசீர்வாதத்திலும் வழிநடத்த நன்றியோடு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அமல் ராஜ் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், அமுதா, சாமுவேல் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட நம்முடைய அனைவரின் நம்முடைய தெரிந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் அவருடைய கருத்துக்களையும் இப்பலியில் இணைப்போம். இறைவேண்டல் செய்வோம், இறை ஆசிரை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு
உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையேறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோவிலின் பரப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆற்றின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மை,
தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் தாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14a மற்றும் 36 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபொழுது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாக்கி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவருடைய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையின் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களுடன் சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்க்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்றார்,
அவர் பசும்புல் பூமியிலே இந்நேரமும் நடந்திடும் போதினிலே இன்னை அவர் பசும்புல் பூமியிலே இந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்னும் என்றும் என்றென்றும் இன்பமல்லவா இன்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது இன்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கும் பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலின் நம் பாவங்களுக்காக அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பு மாலருமாக இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல்
வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. இந்த பாஸ்கா காலத்தில் ஒவ்வொரு ஞாயிறையும் ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் 2 விதமான காரணங்களுக்காக இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒன்று, இறையழைத்தல் ஞாயிறு. இரண்டாவது தான் இறையழைத்தல் ஞாயிறு. முதலாவது நல்லாயன் ஞாயிறு. இந்த பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு. அதனை இறையழைத்தல் ஞாயிறாக கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நல்லாயன் ஞாயிறு என்பது நமது திரு அவையில் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 1964ஆம் ஆண்டு இதனை அறிமுகம் செய்கின்றார், கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார். இறையழைத்தல் நாளாக சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதன்படி ஒவ்வொரு வருடமும் இந்த பாஸ்கா காலத்தின் இந்த 4ஆம் ஞாயிறை நாம் இறையழைத்தல் நல்லாயன் ஞாயிறாக சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன் நல்லாயன் ஞாயிறாக நாம் அழைக்கப்படுகின்றோம்? ஆண்டவர் இயேசுவை ஏன் ஆயராக நாம் கொண்டாட வேண்டும், பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பழக வேண்டும், பின் செல்ல வேண்டும், தொடர வேண்டும் என்று கேட்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவர்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள், அவர்கள் அந்த பழகிய ஒரு கண்ணோட்டம். பழைய ஏற்பாட்டில் ஆடு மேய்ப்பவர்கள் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தியதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது, இன்னும் ஒருவர், 3 பேர் சொல்லிட்டேன், இன்னும் ஒருத்தர் சொல்லணும். ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது, இன்னொருவர் கூட ஆடு மேய்த்தவர். அவர்தான் முதலில் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மோசே அவர்கள் ஆடு மேய்ப்பவர், ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். எங்கு? அவருடைய அந்த மாமனார் வீடு, அந்த எத்தியோப்பியர் வீட்டில் வந்து மலை மீது ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு தொலைந்து விடுகின்றது. அந்த ஆட்டை நோக்கி அவர்கள் மலை மீது ஏறி, பிறகு அந்த ஆடு ஒரு நீர்ச்சுனையின் அந்த நீருக்காக நீர் பருகி கொண்டிருப்பதை கண்டு அவர் அதனை கண்டுபிடித்து அந்த ஒற்ற ஆட்டுக்காக தன்னுடைய எல்லா விதமான நேரத்தை செலவழித்து தன்னுடைய தியாகத்தை கொடுத்து அந்த ஆட்டை மீட்டு தன் தோள் மீது சுமந்து கொண்டு வந்தமையால் அவர் இந்த ஆட்டையே நீர், அதாவது இந்த ஆட்டிற்கும் அவருக்கும் தொடர்பில்லாதது, வேறு ஒரு ஆட்டிற்காக இப்படி உழைக்கிறார் என்றால் சொந்த மக்களுக்காக உழைக்க மாட்டாரா, வழி நடத்த மாட்டாரா, அக்கறை கொள்ள மாட்டாரா என்பதன் விதத்தில் கடவுள் அவரை மந்தைகளின் ஆயராக அவர்களை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்த அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இப்படியாக
இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்வில் அவர்களை வழி நடத்தியவர்கள் ஏறக்குறைய இந்த ஆடு மேய்ப்பவர்கள் மற்றுமாக இந்த இறைவாக்கினர்கள் இவர்களெல்லாம் இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தவர்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஏன் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஒரு ஆயனாக பார்க்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த ரோமை ஆட்சி காலத்தில் மிக துன்பப்பட்ட போது, அடிமைப்பட்ட போது, அவர்கள் சிதறடிக்கப்பட்ட போது, கொல்லப்பட்ட போது, சித்திரவதைகள் செய்யப்பட்ட போது அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு தப்பி செல்வார்கள். குறிப்பாக இந்த நிலத்தடி கல்லறைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த நிலத்தடி கல்லறைகளை உருவாக்கி அங்குதான் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த முதலில் ஒரு உருவம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டது என்றால் இந்த நல்லாயன் உருவம் தாங்கிய அந்த உருவம். அப்படியாக இந்த விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அத்தகைய உருவத்தை அந்த நிலத்திற்கு அடியில் வைத்து தாங்கள் துன்பப்பட்டு போடுவெல்லாம் அந்த உரோமையர் அந்த ஆட்சி பிடியிலிருந்து தப்பித்து அங்கு செல்வார்கள், அங்கு பதுங்குவார்கள், நல்லாயன் உருவத்தை காண்பார்கள், அவர்களுக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். பின்பு அவர்கள் தங்களுடைய எல்லாவிதமான சோதனைகளில் அந்த நிலத்தடி கல்லறையில் தங்கி நல்லாயன் உருவத்தை கண்டு தங்களுடைய ஆறுதலையும் அமைதியையும் அவரிடம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமாக ஒரு புரட்சி ஏற்பட்டதாக இந்த அறிஞர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். இப்படியாக இந்த நல்லாயன் ஆண்டவர் இயேசு, இந்த நல்லாயன் உருவம் தாங்கிய அந்த படமானது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பார்க்கப்பட்டது. அவர்கள் அதை கொண்டாடினார்கள், தாங்கினார்கள், அதன் மூலம் தன்னுடைய வாழ்வை மெருகேற்றினார்கள். இன்று நீங்களும் நானும் அதே நல்லாயன் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர, அவரது குரலுக்கு செவிசாய்க்க, அவரோடு உடனிருக்க, அவரோடு பயணிக்க, அவருடைய மந்தையின் ஆடுகளாக அவர் கொடுக்கும் வாழ்வையும், அவர் கொடுக்கும் தண்ணீரையும், அவர் கொடுக்கும் உணவையும், அவர் நமக்கு கொடுக்கும் ஆறுதலையும் அமைதியையும் பெறக்கூடிய மக்களாக நாம் மாறிட இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நல்லாயன் ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசும் பொழுது ஒரு முறை அருள் தந்தை சோரஸ் பிரபு அவர்கள், மிக சிறந்த ஒரு இறையியலாளர், அவரை பேட்டி எடுக்கும் பொழுது இப்படியாக கேட்கின்றார்கள், உங்களுக்கு பிடித்த மிக சிறந்த தலைவர், who is your good leader அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் சற்றும் சிந்திக்காமல் யோசிக்காமல் கிறிஸ்துவே என்னுடைய தலைவர், கிறிஸ்துவே என்னுடைய லீடர் என்று அவர் அறிக்கை எடுக்கின்றார், சொல்கின்றார். ஏன் என்று கேட்கும் பொழுது, ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக இறந்தார், கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், கிறிஸ்து எனக்காக தியாகம் செய்தார், கிறிஸ்து எனக்காக தன் உயிரையே கொடுத்தார், கிறிஸ்து எனக்காக வாழ்வை கொடுத்தார், கிறிஸ்து என்னை அன்பு செய்தார், என்னை மன்னித்தார், என் மீது இரக்கம் கொண்டார். ஆகவே இந்த உலகில் 1000 பேர் இருந்தாலும், இந்த உலகம் முழுவதும் அறிவால், பணத்தால், பதவியால் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் இந்த தலைவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த காலடி கூட அவர்கள் சமமாக மாட்டார்கள். ஆக இந்த உலகத்தில் எவரும் ஆண்டவர் இயேசுவிற்கு இணையாக ஒரு நல்ல தலைவராக, ஆயராக நிற்க தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவே உண்மையான தலைவர், அவரே இஸ் a குட் லீடர் என்பதை அவர் சொல்கின்றார். ஆம் அன்பானவர்களே, ஆயர் என்று சொல்லும் பொழுது உண்மையான பொருள் ஆடு மேய்ப்பவர், மந்தைகளை காப்பவர், ஒரு நல்ல வழிகாட்டி, அந்த மந்தைகளை கூட்டி சேர்ப்பவர், அவற்றுக்கு கட்டு போடுபவர், அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பவர், எப்பொழுதும் உடன் இருப்பவர், உணவு கொடுப்பவர், தாகத்திற்கு தண்ணி கொடுப்பவர், இப்படியாக ஒரு ஆயர் இருக்கின்றார். அத்தகைய அந்த ஆயர் என்ற உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை தன்னை நமது முன்னிலையில் வெளிப்படுத்துகின்றார். நாம் அவர் ஆயராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆடுகளாக, நாம் கிறிஸ்தவர்களாக இப்பொழுது மந்தைகளாக அவருடைய இல்லத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த கூடாரம் மந்தையின் கூடாரம். ஆண்டவர் இயேசு ஆயராக நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார், நமக்கு சொல்கின்றார். அவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்க, அவரை பின்தொடர, நாம் அவரில் உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு இருக்கின்றது. ஒரு உண்மையான ஆயர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உண்மையான ஆயருடைய பணிகள் என்ன? ஒரு உண்மையான ஆயர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது விவிலியத்தின் அடிப்படையில் ஒரு ஆயர் எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்று விவிலியமானது ஒரு 6 சிறப்பான தலைமை பண்புகளை கொடுக்கின்றது. எப்படி தொடக்கத்தில் கடவுளின் 6 சிறப்பான பண்புகள் நாம் படித்திருப்போம். சின்ன வயசுல மறைக்கல்வி போகும்போது முதல்ல சொல்லி கொடுப்பது கடவுளின் 6 சிறப்பான பண்புகள். கடவுள் தாமாக இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், உடலும் உருவம் இல்லாமல் இருக்கிறார்,
எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றார், அன்பாய் இருக்கிறார். 5 சொல்லிட்டேன், இன்னும் 1 சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சு நீங்களே பாருங்க. சின்ன வயசுல மறைக்கல்வி கிளாஸ் போனது இன்னுமாக நாம் மறந்திருப்போம். பிள்ளைகள்லாம் மறைக்கல்வி கிளாஸ் போறாங்க, உங்களுடைய பிள்ளைகளை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு 6 சிறப்பான பண்புகள் வைத்து விவிலியம் கூறுகின்றது. ஆயனுடைய அந்த முதல் பண்பு எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 11 முதல் 12 என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஆயர் என்பவர் சிதறிப்போன மந்தையை ஒன்று சேர்ப்பவர். ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயன். அவர் வாழ்ந்த நேரத்தில் சிதறிப்போன அந்த மந்தைகளை ஒன்று சேர்க்கும் பணியை அவர் சேர்த்தார். ஜாதியால், மதத்தால், மொழியால், பல்வேறு பிரச்சனைகளால் பிரிந்து கிடந்த சிறியவர், பெரியவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று சிதறி கிடந்த எல்லாவரையும் ஒன்று சேர்த்தார். எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தன்னுடைய வாழ்வை கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி படைப்படையாய் மக்கள் வந்தார்கள். அவரை படைப்படையாய் சூழ்ந்து சென்றார்கள். அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அவரை அணைத்து கொண்டது, அரவணைத்து கொண்டது. இப்படியாக அவர் சிதறி கிடந்த எல்லா மக்களையும் தன்னுடைய நற்செய்தியால் ஒன்று சேர்த்தார். இரண்டாவது, ஒரு ஆயர் என்பவர் காயமுற்றவருக்கு கட்டு போடுவராக இருப்பார். எசேக்கியேல் அதிகாரம் 34 இறை வார்த்தை 16 பார்க்கின்றோம். இயேசு வாழ்ந்த அந்த சமூகத்தில் நல்லா இருந்தவர்களை காட்டிலும் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், கண் தெரியாதவர்கள், முடக்கமுற்றவர்கள், பேச முடியாதவர்கள், உயிர் இழந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் அவர் அவருடைய காயங்களுக்கு கட்டு போட்டார், மருந்து கொடுத்தார், அன்பு செய்தார், புது வாழ்வு கொடுத்தார், மீண்டும் அவர்களை வாழ செய்தார். அப்படி வாழ செய்தவர்கள் எல்லாம் அவருடைய சீடர்களாக மாறினார்கள். மூன்றாவது பண்பு, இருப்பதை பகிர்ந்து கொடுப்பவர் தான் ஒரு நல்ல ஆயர். திருப்பணி தூதர்கள் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 42 முதல் 47 வரை பார்க்கின்றோம். ஒரு நல்ல ஆயர் என்பது தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பவன். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் அந்த மத்தியில் இருக்கும் ஆயர்கள் எப்பொழுதும் தன்னுடைய ஆட்டோடு தான் இருப்பார்கள். அவர்களுக்கென்று தனி இல்லம் கிடையாது. எப்பொழுதும் ஊருக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆடுகள் இடும் அந்த அந்த ஆடுகள் அந்த அசுத்தமான இடங்களில் ஆடுகளோடு ஆடுகளாய் வாழ்ந்து அவர்கள் வேலை என்ன வேண்டுமோ தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆக எப்பொழுதும் ஒரு ஆயன் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பான். ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயனாக தன்னிடம் இருப்பவை மட்டுமல்ல, தன்னையே நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். அதை தான் திருப்பலியில் நாம் உணவாக, உடலாக, இரத்தமாக வருகின்றோம். நான்காவது, அவர் ஆயன் என்பவர் இருளில் ஒளியை தேடுபவன். இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளியை தேடுவோம் தான் நல்ல ஆயன். லூக்கா அதிகாரம் 8 இறை வார்த்தை 16 முதல் 18 வரை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நானே உலகின் ஒளி என்கின்றார். ஆக அவர் இருளில் வாழ்ந்த பாவம் செய்த ஒவ்வொரு மக்களையும் தேடி சென்று அவர்களுக்கு வாழ்வை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவது பண்பு, ஒரு ஆயன் என்பவர் அன்பில் நிலைத்திருப்பவன். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் அன்பாயிருந்தார், அன்பில் நிலைத்திருந்தார், பிறரை அன்பு செய்தார், அதையே நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த கட்டளைகள் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். ஆக ஒரு நல்ல ஆயருக்கான பண்பை ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். ஆறாவது பண்பு, ஒரு ஆயன் என்பவர் தன்னுடைய மந்தைகளுக்காக உயிரை கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மந்தைகளுக்காக உயிரை கொடுத்தவராக இருக்கின்றார். ஆகவே தான் நமது ஆலயங்களில் அந்த பீடத்தின் மைய பகுதியில் திருச்சிலுவையானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருச்சிலுவையை உற்று நோக்கும் பொழுது ஒரு ஆயனாக அவர் நமக்காக சிந்திய ரத்தம், நமக்காக பாடுபட்ட அந்த நொடி, நமக்காக இறந்த அந்த நொடி நமக்கு நினைவு வர வேண்டும். அவரே உண்மையான ஆயராக இருக்க முடியும் என்பதை இத்தகைய பண்புகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழும் என்பதற்கு நம் ஆண்டவரை தவிர்த்து வேறு எவரையும் நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது, சொல்லவும் நமக்கு தகுதியும் கிடையாது. ஆக ஆயன் என்றால் அது ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவரே ஒரு நல்ல தலைவர், அவரே ஒரு நல்ல மீட்பர், நல்ல வழிகாட்டி, பாதுகாவலர். ஆக அத்தகைய ஆயரை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆயர் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொண்டோம். ஒரு ஆடுகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய மந்தைகள் இருக்கும் ஆடுகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் தான். 1, ஆயனை அறிந்திருக்க வேண்டும். Do we know a shepherd?
ஒரு ஆயரை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமது ஆயர் நல்லாயன் இயேசு நம்மை அணுவளவும் அறிந்திருக்கின்றார். நாம் நமது ஆயரை ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கின்றோமா? அறிவதற்கு முயற்சி இருக்கின்றோமா? விருப்பம் காட்டுகின்றோமா? இதுதான் அவர் நமக்கு விடுக்கும் சவால். நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். ஒரு இடத்துல இந்த அறிதல் பற்றி பேசும் பொழுது புது நன்மை கொடுக்கும் ஒரு திருப்பலிக்கு போன போது அங்கு திருப்பலியில் மறையுரை அந்த நேரம் வந்தது. அப்பொழுது சக குருக்கள், என்னுடைய சக குரு மறையுரை ஆற்றினார். அப்பொழுது அந்த புது நன்மை இயேசுனுடைய நற்கருணையை அந்த உட்கொள்ள போகும் அந்த பையன் நடுவில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து அப்பத்தை எடுத்து இந்த அப்பத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இயேசு. தம்பி திருமுழிக்கிறாப்புல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முதல் முறையாக அந்த அப்பத்தை எடுத்து காட்டி யாரில் இருக்கிறாங்க, எதை உட்கொள்ள போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியல. பக்கத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அன்னை மரியான்னு சொல்லு. பக்கத்தில் அவங்க தாத்தா அடுத்து, அன்னை மரியா இல்லை அந்தோனியார்னு சொல்லு அப்படின்னு. அவன் யோசிக்கிறான், அன்னை மரியாவை சொல்லாமா அந்தோனியாரை சொல்லாமான்னு சொல்லிட்டு. நாங்களும் வெயிட் பண்ணுறோம், யாரை தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அப்பத்தில் அன்னை மரியா இருக்கிறான்னு சொல்லிட்டான். நம்முடைய அந்த நிலையை பார்க்கும் பொழுது சிரிப்பதை காட்டிலும் சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய தலைமுறை உண்மையான தலைவர், உண்மையான ஆயர், உண்மையான கடவுள், உண்மையான ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை. அறிவதற்கு தான் இந்த மறைக்கல்வி வகுப்புகள், அறிவதற்கு தான் இந்த பக்த சபைகள், அன்பிய கூட்டங்கள். ஏன் எடுத்து சொல்ல வேண்டும் யார் உண்மையான கடவுள்? அதற்காக தான் இந்த விவிலியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக நமது பிள்ளைகளுக்கும் சரி, இங்கே எல்லாரும் வருவங்களுக்கும் சரி, நாம் உண்மையாக யாரை பின் செல்கின்றோம், யாரை அறிந்திருக்கின்றோம்? என் ஆண்டவர் இயேசுவை பற்றி முழுமையாக என்னால் அறிந்திருக்க முடிகின்றதா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நான் உங்களை அறிந்திருக்கின்றேன், நீ என்னை அறிந்திருக்கிறாயா? நீங்கள் என்னை அறிந்திருக்கின்றீர்களா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆக அவர் நம்மோடு எப்பொழுதும் வாழ்கின்ற அவரை நாம் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? இந்த உலகத்தில் நாம் யாரையோ அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு நடிகரை, ஒரு அரசியல்வாதியை, ஒரு மத தலைவரை, ஒரு உலக தலைவரை. இந்த உலக தேர்வுகளுக்கு நாம் தயாராகும் பொழுது, ஒரு தேர்வுக்கு தயாராகும் போது சரி, ஒரு வேலைக்கு தயாராகும் சரி, எல்லாவற்றையும் படித்து கரைத்து குடித்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கின்றோம். திருக்குறள் முழுவதையும் மனப்பாடமாக நம்மால் சொல்ல முடிகின்றது. ஆனால் 73 புத்தகங்களின் பெயரை கூட இன்றும் நம்மால் சொல்லக்கூடிய சூழ்நிலை நம்முடைய மத்தியில் இல்லை. எத்தனை புத்தகங்கள் நம்முடைய விவிலியத்தில் இருக்கின்றது என்பதை கூட தெரியாது. ஆண்டவருக்கு எத்தனை பெயர்கள், உடைய பெயருடைய பின்புலம், அர்த்தம் ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆக இந்த நாளில் நாம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அறிவால் அல்ல, நம்முடைய நெருங்கிய உறவால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நெருங்கிய உறவு என்பது அவரோடு இருத்தல், உடனிருத்தலின் வழியாக நேரத்தை செலவிட வேண்டும். ஜெப வாழ்வில் நம்மை இணைக்க வேண்டும். தினசரி அட்லீஸ்ட் ஒரு ½ அன் அவர், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும், பேச வேண்டும். அதுதான் ஆயருக்கும் மந்தைக்கும் இடையேயான உறவு. அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக என்னை அறிந்த ஆண்டவர் இயேசுவை நான் அறிவதற்கு தினசரி ஒரு அரை மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியுமா? அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு திருவிவிலியத்தை படிக்க முடியுமா? ஆர்வத்தோடு அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லை, வாரந்தோறும், மாதத்திற்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை திருப்பலியில் பங்கெடுத்து ஒன்றும் கேட்டும் கேட்காமல் நான் போய்விட்டு நானும் 10ஓடு 11ஆக வாழ்போகின்றனா? சிந்திப்போம். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அதை தான் நற்செய்தியில் பார்க்கின்றோம். அவர் சொல்வதை கேட்டு அவர் பின் செல்ல வேண்டும். என்றால் ஆயனை ஆடுகள் அறிந்திருக்கின்றன, அவரது குரலுக்கு செவிசாய்க்கும், அவர் பின்னே செல்லும். இன்று நாம் யார் பின்னே சென்று கொண்டிருக்கின்றோம்? நமக்கு பிடித்த ஒரு தலைவரை, நமக்கு பிடித்த ஒரு நடிகரை, நமக்கு பிடித்த ஒரு இந்த உலக சிறந்த ஒரு மனிதர்களை நாம் பின் செல்கும் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அலைந்து கொண்டிருக்கின்றோம், பார்க்க முடியுமான்னு ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். என்றாவது அந்த ஆர்வத்தை நமது ஆலயத்தில் நாம் கேட்கின்றோமா? ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே மறைவுரை போனால், ஏன்டா அதிகமாக மறைவுரை வச்சுங்க, போட்டு சாவடிக்கிறீங்களே, எழுந்தே போயிடுவாங்க பாதி பேர்.
1 மணி நேரத்துக்கு மேலே திருப்பலி கடந்து விட்டால் போர் அடிக்கும், வெறுப்பு வரும், கோவம் வரும். முடிக்க மாட்டீங்களா 1 மணி நேரத்தில் அப்படின்னு. சொல்வதை கேட்பதற்கு நேரம் இல்லை. வலி, கோபம், ஏன் இப்படி போட்டு சாவடிக்கிறாரு? சற்று சிந்திப்போம். ஆலயத்தை தாண்டி மற்ற விஷயங்களை யோசிப்போம். நான் எதுவும் குறை கூறவில்லை, ஆனால் நாம் சிந்திப்பதற்கு, ஆண்டவர் இயேசுனுடைய இந்த வார்த்தையை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். தூங்காமல் இருக்க முடியுமா? வேடிக்கை பார்க்காமல் இருக்க முடியுமா? இன்றுமாக இந்த சுவர் ஓரமாக நின்று கொண்டு அந்த மொபைலை நோண்டாமல் இருக்க முடியுமா? இங்கு குழந்தைகளோடு விளையாடாமல் இருக்க முடியுமா? ஆக நாம் ஆண்டவர் இயேசுவின் சொல்வதை ஆர்வத்தோடு கேட்டு அவரை பின் செல்லும் மக்களாக, மாறாக இந்த உலக மனிதர்களை பின் செல்லும் மனிதர்களாக நாம் மாறக்கூடாது. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு ஆயர், தலைவர், வழிகாட்டி யார் என்றால் ஆண்டவர் இயேசு. அவருடைய வார்த்தையை கேட்கும் இடம் இந்த ஆலயம். ஆக அவருடைய பின் வழி நடக்கும் இடம் இந்த ஆன்மீக காரியங்கள் நிறைய இருக்கின்றது. அதை சார்ந்து நீங்கள் செல்லலாம். அத்தகைய நிலையில் நான் இருக்கின்றேனா, அல்லது இந்த உலகம் சார்ந்த மனிதர்களை பின் செல்லும் மனிதராக, அதான் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விசிறிகள், யாருடைய விசிறியா நான் இருக்கேன்? ஆண்டவர் இயேசுனுடைய விசிறியா இருக்கிறேனா, அல்லது இந்த உலகம் சார்ந்த மனிதர்கள், தலைவர்கள், நடிகர்கள், பொய் பிரச்சாரம் செய்யும் யாரோ சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு விசிறியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இது நம்முடைய சிந்தனைக்கு. ஆயன் நம்மூன் இருக்கின்றார். போலியான ஆயர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. எந்த ஆயரை நாம் கேட்க போகின்றோம்? யார் சொல்லை கேட்டு வழி நடக்க போகின்றோம்? நம் சிந்தனைக்கு. மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது, அவரை அன்பு செய்து அவரில் முழுமையாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கடவுள் சொல்படி கேட்டு நம்மை அன்பு செய்து முழுமையாக தன் வாழ்வை, தம்முடைய திருவுளத்தை, ஆண்டவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற தம்மை முழுமையாக அவருக்கு ஒப்படைத்தது போல நாமும் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ நம்மை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்படைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரை அணுவணுவாக அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஃபாதர் டேமியன் ஒருத்தர், இந்த மொலாக்கை என்ற ஒரு தொழுநோயாளனுடைய திருத்தூதர் என்று அழைக்கப்படுவார். இந்த தொழுநோயாளருக்காக அவர் வழக்கமாக பணிவிடை செய்து கொண்டிருப்பார். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாள் தொழுநோயாளர் அந்த புண்களை எல்லாம் அவர் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது ஒரு தொழுநோயாளர் அவரை பார்த்து கேட்கின்றார், ஃபாதர், நீங்கள் ரொம்ப உங்களையே நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம், ஏன்னா இந்த நோய் உங்களை கவிக்கொள்ள போகிறது, உங்கள் உயிரையும் பறித்துவிடும் என்று. அதற்கு அந்த தந்தை கூறுவார், இந்த நோய் என் உயிரை மட்டும்தான் பறிக்கும், ஆண்டவர் எனக்கு இன்னொரு உயிரை தருவார் என்று. ஆக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த திருச்சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு நற்கருணையிலும் நான் தொடக்கத்தில் சொல்வேன், இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பு வெளிப்படுகின்றது. இந்த திருச்சிலுவையை உற்று நோக்கும் பொழுதும், கல்வாரி பீடத்தை உற்று நோக்கும் பொழுதெல்லாம் அவருடைய தியாகம், அவருடைய அன்பு வெளிப்படுகின்றது. ஆக அவர் நம்மை அன்பு செய்தது போல நாம் அவரை அன்பு செய்ய முடியுமா? அவரை அன்பு செய்தோம் என்றால் நமக்கு வீண் கோபம் வராது, பொய் சொல்ல வராது, திருட வராது, பிறரை திட்ட தோணாது, குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைகளை நம்மால் எழுப்ப முடியாது, சக மனிதனை என்னால் ஹர்ட் பண்ண முடியாது, அவரை நான் நோக்கடிக்க முடியாது, நான் பிறரை அசிங்கப்படுத்த முடியாது. எப்பொழுது நான் ஆண்டவரை அன்பு செய்து பிறரை அன்பு செய்யும் பொழுது, அவரில் என்னை முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது, எப்பொழுது நான் என்ற நிலையோடு நான் வாழ்கின்றேனோ அப்பொழுதே நாம் அவரை விட்டு விலகி செல்கின்ற சூழ்நிலைக்கு நாம் போகின்றோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நல்லாயன் ஆண்டவர் இயேசு நமக்கு விடுக்கும் செய்தி, அவர் சொல்படி கேட்டு அவரை அறிந்து அவரை பின்தொடர்ந்து அவருடைய வாயில் வழியாக அவர் அளிக்கும் நிலைவாழ்வை நமதாக்கி கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சிறப்பாக இந்த நாளில் இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகின்றது வேளையில் நமது மறை மாவட்டம் இன்னும் பல்வேறு சபைகள் குருக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த குருக்கள் இன்று குறைந்து கொண்டே வருகின்றார்கள். கடைசியாக நம்ம பங்கில் எத்தனை பிரீஸ்ட் ஆனாங்க? 3 பேர். போதுமா? ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நல்ல குருவா வாங்க, நல்லா பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் நீங்கள் ஏன் உங்களுடைய இல்லத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து குருவை உருவாக்கக்கூடாது, அனுப்பக்கூடாது? நல்ல குருக்களை யார் கேட்குறீங்க? நீங்கள் தான் கேட்குறீங்க. நல்ல குருவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா மக்கள் தான் கேட்குறாங்க. அந்த நல்ல குருக்களை முதலில் உருவாக்கும் இடம் குடும்பம். இன்னைக்கு 2-1
பசங்களே விருப்பப்பட்டாலும் பெற்றோர்கள் அதை விருப்பப்படுவதில்லை. பசங்களே நான் போகிறேன்னு சொன்னால் கூட பெற்றோர்கள் அனுமதிப்பது கிடையாது. இருப்பது ஒன்றே ஒன்று, தயவுசெய்து விட்டுருங்க ஃபாதர், வராதீங்க, பேசாதீங்க, அனுப்புறதே கிடையாது. அதனால் பாதி பேர் என்ன பண்ணுறது கிடையாது, கோயில் பக்கமே அனுப்புறது கிடையாது. இன்றைக்கும் இந்த ஈஸ்டர் பிளஸ்ஸிங், இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ்லாம் போகும்பொழுது நிறைய புதுமுகங்கள், 10வது படிக்கிறோம், 8வது படிக்கிறோம், 12வது படிக்கிறோம், அவ்வளோ பிள்ளைகள் வீட்லேயே நல்லா அடைக்காத்து வச்சுருக்கோம். கோயில் பக்கம் போகக்கூடாது, மறைக்கல்வி போனால் டக்குன்னு அவன் திசை மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையில் நாம் அவர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆக வீட்டுக்குள் பூட்டி வைத்திருக்கும் உங்களுடைய செல்வங்களை, ஒரு செல்வத்தை கடவுளுக்காக தாருங்கள். கடவுள் நமக்காக அவரையே தந்தார், நாம் கடவுளுக்காக என்ன தரப்போகிறோம்? நாம் தரப்போவது இந்த பழங்கள், இந்த பொருட்கள், இந்த காணிக்கைகள் எல்லாம் இந்த உலக வாழ்வு சார்ந்தது. அதைவிட பெரிய ஒரு காணிக்கை கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய வீட்டிலிருந்து ஒரு குரு. சரிங்களா? ஒரு குருவானவர் பங்கில் உருவாகும் பொழுது அது ஆசீர் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த பங்கு முழுவதுமாக சென்றடைகின்றது. ஆக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்னும் குருவாக ஆசைப்படுகின்ற பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்காங்கன்னா தயவு செய்து அவர்களை செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கு அனுப்புங்க. செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கு விருப்பப்படலாலும் பரவாயில்ல, மற்ற சபை குருக்களுக்காக அனுப்புகிறங்க. ஒரு பிள்ளை வச்சுருக்கலாம், சிரிக்கிறாங்க எப்படி அவங்கள அனுப்புறதுன்னு சொல்லாமல். ஆக சின்ன வயசுலேருந்து அவர்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சிஸ்டர்ஸ்லாம் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த பக்கம் நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களைப் போல உங்கள் பிள்ளையும் உங்கள் மத்தியில் சிஸ்டராக, ஒரு அருட்சகோதரியாக, ஒரு அருட்சகோதரராக அமர வேண்டும் என்றால் அவர்களை பாருங்கள், எங்களை பாருங்கள். தயவு செய்து நமது பங்கிலிருந்து அடுத்த 10 வருடத்திற்கு பிறகு 15 வருடத்துக்கு பிறகு ஒரு குருவானவர் உருவாக வேண்டும். அது உருவாக்கின்ற கடமை எங்களுக்கு மட்டும் கிடையாது, அடிப்படையில் உங்களுக்கு தான் இருக்குது. ஆக இந்த காலத்தில் அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து கொண்டே போயிருக்கின்றது. ஆக அதை உணர்ந்தவர்களாய் இறை அழைத்தல் கடவுளிடம் இருந்து வருகின்றது. அந்த இறை அழைத்தலை நாம் பிள்ளைகளுக்கிட்டிருந்து கொடுக்க வேண்டும், மாறாக அதை பறிக்கக்கூடாது. அந்த பறிக்கும் இடத்தில் நமக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. ஆக கடவுள் நம்மிடத்தில் கேட்கும் ஒரே ஒரு காணிக்கை அவருடைய இறை அழைத்தலுக்காக ஆட்களை கேட்கின்றார். அந்த ஆட்களை நான் உங்களிடம் கேட்கின்றேன். ஆக யோசிப்போம். நமது குடும்பத்தில் சென்று இன்னுமாக இருக்கும் பிள்ளைகள் ஆர்வமோடு இருந்தால் நம்முடைய மறை மாவட்டத்திற்கோ அருட்சகோதரிகள் சபைகளுக்கோ சென்று அவர்களை அனுப்புங்கள். இறை அழைத்தலை உருவாக்குவோம், நல்ல ஆயர்களின் சமூகத்தில் உருவாக்குவோம். நாமும் இறைவனின் அந்த நல்ல ஆயன் குணங்களை பெற்றவர்களாய் நல்ல பண்புகளோடு இந்த சமூகத்தில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிறருக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்வில் செயல் மூலம் வெளிப்படுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன்
நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை ஏறெடுத்து இறைவேண்டல் செய்வோம். புனிதத்தின் ஊற்றே எம் இறைவா, உம் அழைப்பினை ஏற்று உம் பணியினை ஆற்றி வரும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து அர்ப்பணிப்புடன் பணிபுரிய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று மொழிந்த இறைவா, இறையழைத்தல் வாரத்தினை கொண்டாடும் இந்நாளில் இளைஞர், இளம்பெண்கள் அனைவரும் உன் அழைப்பினை உணர்ந்து உமது பணியை ஆற்றவும் திரு அவைக்காக உழைக்கவும் நல் மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமும் பெரும் கொடையுமான குருத்துவத்தை தேர்ந்தெடுத்து அபிஷேக எண்ணெயால் எங்களை ஆட்கொள்ளும் இறைவா, இன்று குருத்துவ அருள் பொழிவினை ஏற்ற அனைத்து குருக்களையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். இத்தனை ஆண்டுகள் அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உம் பணிக்காக பயன்படுத்தியது போல இனி வரும் காலங்களில் உமது உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களது அருள் பொழினை நிலைத்து அவர்கள் அருள்களங்களால் தொடர்ந்து அருள் பணி ஆற்றிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பினால் எங்களை மீட்டவரே, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் புனித யோவான் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும். நாங்கள் என்றும் உமது சாட்சிய குடும்பங்களாக வாழவும் எங்கள் குடும்பங்களின் தேவைகளை நிறைவேற்றி என்றும் சமாதானத்தோடு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை அறிந்து நம்மை தேர்ந்து கொண்ட நல்லாயர் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, நல்ல ஆயனாக எங்களை அறிந்திருந்து எங்களுடைய ஆன்மாவின் காவலராக எங்களுடைய மீட்பின் நுழைவாயிலாக தினந்தோறும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உமது குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் நல்ல ஆடுகளாக, மந்தைகளாக உம்மை மட்டுமே பின் சென்று நீரளிக்கும் அந்த நிலைவாழ்வையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை, நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு
சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார், என்னையும் தகுதியாக்குவார். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூடர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன், நான் மனமாறினேன், மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித யோவான் அன்பிய இறை மக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பு செய்வோர் புனித ஜெபமாலை மாதா அன்பிய இறை மக்கள். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 24,919. வரும் புதன்கிழமை 29ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை நமது பாதுகாவலரான புனித யோசேப்பின் திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட உள்ளோம். வரும் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, கொடிபவனி மற்றும் சிறப்பு திருப்பலியானது நம் பாசமிகு வேலூர் மறைமாவட்டத்தின் ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களின் தலைமையில் திருப்பலியானது நடைபெறும். நேரத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இத்திருவிழாவிற்கான ஆண்டு சந்தா ரூபாய் 600 வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அதிகமாக தொகையும் கொடுக்க விரும்புவோரும் உபயம் செய்ய விரும்புவோரும் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று திருவிழா சந்தா கொடுக்க வேண்டிய கடைசி நாள். திருவிழா சந்தா செலுத்தாதோர் விரைவாக செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளிப்பங்கு இறை மக்களுக்கு திருப்பலி முடிந்தவுடன் ஆலய முகப்பில் திருவிழா அழைப்பிதழ் வழங்கப்படும். பெற்று பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த ஆண்டு மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு 2 போட்டிகளை நடத்தினோம். தொடர் திருப்பலி மறைக்கல்வி போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டி. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசும் சான்றிதழும் வரும் திருவிழா நாட்களில் வழங்கப்படும். கொடியேற்ற நாளில் 29ஆம் தேதி மகிழ்ச்சி போட்டியில் பங்கெடுத்த பிள்ளைகளுக்கு பாசமிகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு மே மாதம் 1ஆம் தேதி திருவிழா நாளில் நம் பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். பிள்ளைகளை தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாட்களும் விழாவும்: திங்கள் புனித ஆக்னேஸ், செவ்வாய் புனித ஆன்ஸ்லம்,
புதன் புனித சோத்தூர், வியாழன் புனித ஜார்ஜ், வெள்ளி புனித ஃபிதலிஸ், சனி புனித மார்க்கு நற்செய்தியாளர் விழா. பந்தர்களே, வருகின்ற மே 2ஆம் தேதி புலிப்பாக்கத்தில் ஆலயம் கட்டி ஓராண்டு நிறைவை ஒட்டி அன்று மாலை சிறப்பு திருப்பலியானது நடைபெறுகிறது. அனைவரும் பங்கெடுத்து இறை ஆசீர் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமண அறிவிப்பு. சென்னை உயர்மறை மாவட்டம் பெரவலூர் பங்கு தந்தை ஜெரோமானன், தாய் அசுந்தா அக்சிலியா இவர்களின் மகன் அஜய் ஃபேபியன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை சேவியர், தாய் சுசீலா இவர்களின் மகள் இமாகுலேட் நேகா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதும் தடை இருந்தால் பங்கு தந்தையை சந்தித்து தெரிவிப்பது உங்களது கடமை. அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா என் குரலுக்கு செவி கொடுத்து அவர் பின்னே சென்று அவர் தரும் நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாய்மரி என்றும் அந்த புகழை பாடுவோம். தேடும் ஆண்டரை தேற்றி காத்திடும் உந்த நல்வரங்கள் இன்று தேடினோம். அன்பை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் அந்த புகழை பாடுவோம். தேடும் ஆண்டரை தேற்றி காத்திடும் நல்வரங்கள் இன்று தேடினோ. நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வினுடனிருந்து காத்து வருகின்றார். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வினுடனிருந்து காத்து